I just wanted to remind you, ஒரு 17ஆம் நூற்றாண்டுல ஒரு சிறிய வாலிப பெண் பிள்ளை, அவளுடைய பெயர் மேரி வுட்வர்ட் எட்டர். அவங்க ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு பெண். அவங்களுடைய தகப்பனாரால அந்த பிள்ளைகளுக்கு சரியாக உணவு கொடுக்க முடியாத ஒரு நிலைமை. அவங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்து படிப்பறிவு அவ்வளவு கிடையாது. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கும் வசதி கிடையாது. அவங்களுடைய குடும்பத்தினுடைய பாரத்தை எல்லாத்தையும் அந்த பெண்ணாக, ஒரு தலைச்சன் பெண்ணாக சுமக்கிறவளாய் மாறினாள். அவளுடைய சிறு வயது தொடங்கி வாலிப வயது முதல் அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தான் அவங்க வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஏன்னா அவ்வளவு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. இந்த மேரி வுட்வர்ட் எட்டருக்கு தேவன் ஒரு அழைப்பை வைத்திருந்தார். God had a special calling for this Mary Woodward Etter. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு God has called you for a special work. தேவன் ஒருத்தரையும் மறக்கல, ஒரு நாளும் மறக்க போறதும் கிடையாது. அவங்க வாழ்க்கையினுடைய அனுபவத்தை தான் சில நிமிஷம் நாம் பார்த்து வசனத்துக்கு நேராய் போகிறோம். அவளுடைய 17ஆம் நூற்றாண்டுல அவளுக்கு திருமணமானது. திருமண வாழ்க்கையாவது நல்லா இருக்கும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தாங்க. திருமண வாழ்க்கையும் நல்லா இல்லை. அவர்கள் பெற்ற 6 பிள்ளைகளும் சிறு வயதிலே மரித்து போனாங்க டியூ டு ஹெல்னஸ். அந்த நேரத்துல நிறைய பணம் இருந்தும் அவங்களுக்கு வசதி கிடையாது. அவர்களுக்கு இல்னஸ் ட்ரீட் பண்ண மெடிசின் கிடையாது. So she buried almost 5 children. நாட்கள் போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறிய கூட்டத்துல அவங்க ரட்சிக்கப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்க. தேவன் அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். நீ எனக்காக ஊழியம் செய்வாயா? நீ எனக்காக வந்து ஹல்லேலூயா அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று ஜெபிப்பாயா என்று கர்த்தர் கேட்டாராம். இவங்க சொன்ன பதிலெல்லாம், ஆண்டவரே, ஏற்கனவே நான் 6 பிள்ளைகளை இழந்துட்டு இருக்கிறேன். எனக்கு இங்க வசதியும் கிடையாது. என் கணவரிடத்திலிருந்து எந்த உதவியும் கிடையாது. Now you're giving me a calling to serve for you. She kept on giving excuses. நாள் துவங்க நாள் போக she kept on giving excuses. But one day தேவன் அவளோடு கூட எத்தனை கோடான கோடி ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று காண்பிக்கும் பொழுது she put her knees down. அவங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, உங்க வேலைக்காக நான் சமர்ப்பணம் பண்றேன் என்று சொல்லி she gave her life 100% to God. 100க்கு 100 அவர் ஒப்பு கொடுத்தாங்க. இந்த காலகட்டத்துல அவர்களுடைய செய்திகள், அவங்களுடைய பயோகிராஃபி உங்களுக்கு நேரம் கிடைத்தா படிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை தலை கீழாய் மாற்றினார் ஆண்டவர். அவருடைய பிரசங்கங்கள் கேட்க ஏறக்குறைய 50,000 பேர் வருவாங்க. ஒன்னும் பெரிய பிரசங்கம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் பிரதிபலித்து மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பாவிகளுடைய எல்லாருடைய பாவிகளை நேசிக்கிறார் என்று இயேசுவை மாற்றம் காண்பித்தார்கள். She went through most difficult times. அநேக காரியத்துல அவங்க செய்தது ஒன்னே ஒண்ணுதான், ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. She continually prayed for hours and hours together. You know, for only one thing. ஆண்டவரே, உங்க பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்புங்க. Fill me with the power of your Holy Spirit. தேவன் சொன்னாராம், how much are you available for me? நான் எவ்வளவுத்துக்கு எவ்வளவாய் உன்னை நிரப்ப வேண்டுமோ நீ அவ்வளவுத்துக்கு அவ்வளவாய் நீ என்னோடு கூட இருக்க வேண்டும். Today ask yourself, God has called you for that higher calling. How much you and I are available for him? தேவன் உங்களை நிரப்பி பயன்படுத்த வேண்டும். உங்களை கொண்டு தேசங்களுக்கு ஹல்லேலூயா அருளில் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லோரையும் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று God is expecting you and me. மேரியேட்டர் ஒப்பு கொடுத்தாங்க. அவருக்கு முன்பதாக அவங்களுக்கு அநேக எக்ஸ்கியூஸ் சொன்னவங்க தேவனுடைய கருத்துல ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் தேவன் எடுத்து வணங்கினார்.
He designed her. She never quit on praying. She never quit on seeking God. She never went back again. அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று தொடர்ந்து கொண்டு போய்க்கொண்டே இருந்தாங்க. Today let that become an example in our life. அவங்க வாழ்க்கையை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து பேசினது ஒரே ஒரு காரியம். We have been called for a higher purpose. உங்களை கொண்டு பெரிதான காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். It's not something low. ஏதோ நீ ரட்சிக்கப்பட்டுட்டமா, ஏதோ ஏற்றுக்கொண்டமா, எதையோ வாழ்ந்து கொண்டு இருக்கிற கிடையாது. Is called to live a life that is pleasing to God. Hallelujah. நீங்க வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, why God has called you and me. 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். Hallelujah. 1 Peter chapter 2 and verse 9. Hallelujah. Let us read that word and let's meditate that word and let God speak to us. 1 Peter chapter 2 and verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினதற்கு வர பண்ணினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். You know why has God has called you? உங்களை என்ன டைட்டில் எல்லாம் கொடுத்து உங்களை தேவன் அழைத்து இருக்கிறார் தெரியுமா? You have been called as a royal priesthood, a holy nation, and you have been called by God. உங்களை யாரையும் அழைக்கலங்க. இந்த பூமிக்குரிய யாரும் உங்களை ப்ரீடெஸ்டைன் பண்ணல. உங்களை அழைத்தவர் தேவன். The one who's called you has called you from the heavens sovereignty. And உங்களை பார்த்துதான் சொல்றார் தேவன் இந்த இரவு நேரத்துல, you belong to me as what? As sons and daughters. You belong to God as you are the chosen people. உங்களை சாதாரணமாய் தேவன் தெரிந்து கொள்ளல. He paid the highest price for you and for me. நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க எழுதி இருக்கிறோம். It was in the 19th verse it says it was the precious blood of Jesus. அவர் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை கொண்டு உங்களையும் என்னையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார். Today what are we doing with our life? நம்ம வாழ்க்கையில நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? Are we living that life what God has called us to live? Or are we living a life that belongs to ourselves? என் வாழ்க்கைங்க, நான் எப்படி வேணா நான் வாழுவேன், எனக்காக வாழுவேன். Are we living this life for the self? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் வாழ்ந்த ஒரே ஒரு வாழ்க்கை is the best example for you and for me. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. அவர் வந்தது பூமிக்கு தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்குவதுதான். அவர் ஒரே ஒரு குறிக்கோளாய் இருந்தார். தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நாளும் தேவனை நான் சந்திப்பேன், தேவனோடு கூட உறவாடுவேன், தேவனிடத்தில் இருக்கிற திட்டங்களை நான் கேட்பேன் என்று சொல்லி தேவனோடு கூட ஜெபத்தின் மூலியமாக அந்த மார்க்கத்தை தெரியப்படுத்தி கொடுத்தார். நீங்க லூக்கா இந்த சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க 1ஆம் வசனம் சொல்லும், கர்த்தராகிய இயேசு ஜெபம் பண்ணி முடித்த மாத்திரத்துல ஒரு சீஷன் வந்து கேட்பான், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாங்கப்பா. நீங்க பிதாவோடு கூட இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, இங்க இருக்கிற பாரிசி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, வேத பாரகர்கள் கற்றுக் கொடுக்கல. ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா தனியா போறீங்க, ஒரு இடத்துல முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுடைய ஜெபத்தினுடைய பேட்டர்ன் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. டுடே we ignore, நாம் பிரேயர் ஜெபிப்பதை இக்னோர் பண்றோம்னா, just remember one thing, that we are running away from God. The one thing that can connect you and me to the eternal Father, to the living Father, is your prayer. ஜெபத்தின் மார்க்கமே அல்லாமல் வேற எந்த ஒரு மார்க்கமும் உங்களையும் என்னையும் பிதாவாடிய தேவனோடு கூட இணைக்க முடியாது. And as believers of Christ, நீங்களும் நானும் ஜெபிக்காமல் இருந்தோம்னா தேவனிடத்தில் இருந்து பெரிய பாவமே அதுதான்.
The biggest sin is not committing adultery, theft, or any other thing. Prayerlessness is the biggest sin that any believer can commit. ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காதீங்க. If it is your prayer time, you have to go. You have to go meet your God. உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை முன்பதாக போய் அவருக்கு முன்பதாக பணிந்து கொண்டு நீங்கள் தேவனை தேடுவீர்களானால் அவர் தென்படுவார். Lord Jesus put that into practice. அவர் பேசினவர் மாத்திரம் அல்ல, அவர் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து பேசினவர். ஜெபம் பண்ணுவதிலும் he made it a point to show his disciples that it is the practicable thing that anybody can do. பரிசுத்தவான்கள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க. நீங்க தானியேலுக்கு எழுதின நிருபத்தை நீங்க பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா, when Daniel knew that the law was signed, 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லும், அவன் தெரிஞ்சுச்சாங்க ராஜாவை தவிர்த்து வேற யாரையும் வணங்க கூடாது, யார்கிட்டயும் போய் விண்ணப்பிக்க கூடாது என்று தெரிந்தும் அவன் பல கணிகை திறந்து எருசலேமை நோக்கி 3 வேளை ஜெபம் பண்ணினான். How important is your prayer time? How important it is your calling? உங்களுடைய தேவன் அழைத்திருக்கிற அழைப்பு முன்னோக்கி போக வேண்டும் என்றால் தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்துல ஒரு நாளும் குறைந்து போக கூடாது. You pray until God gives you everything, the strength from above to pursue the vision, the calling and what is required of you. இன்னைக்கு ஜெபிக்காம நாம் எதையும் சாதிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. Prayerlessness is walking with devil hand in hand. சாத்தானோடு கூட பிசாசோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம். When you don't pray. நான் வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் ஜெபம் பண்ணுவேன், வாரத்துல ஒரு நாள் மாத்திரம் தேவனை சந்திப்பேன். Don't get deceived. Your prayer is the key for everything what God has for you. தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஜெபத்தின் மார்க்கத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது. Remember that Lord Jesus showed the way. அவர் வாழ்க்கையின் முறைமையில சிலுவையில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஹல்லேலூயா அவர்களை கேலியும் கிண்டலும் பண்ணும் பொழுது கூட, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று he prayed to God. So நம்முடைய வாழ்க்கையிலும் அடுத்த சந்ததிக்கு நாம் செய்ய வேண்டிய காட்டுகிற முறைமைகள், it is the one way. There is no other way. இந்த ஜெபத்தின் மூலியமாக மேன்மைகளை பார்க்க முடியுங்க. இந்த ஜெபத்தின் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய ப்ராக்ரஸை பார்க்க முடியும். Daniel was just a young man when he came to Babylon. அவன் அடிமையாக வந்தான். But he chose God. தேவனை அவனை பிடித்து கொண்டபடினால நீங்க முதலாம் 6 அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது தேவனை உன்னை உயர்த்துறது கூட பார்க்க முடியும். Why? Because he chose God. நேபுகாத்நேசருடைய சொப்பனத்தை விளக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஞானம் கிடையாது. தேவன் தானியேலை ஞானத்தினால் நிரப்பினார். How did it happen? அவன் தேவனுக்கு பயந்து தேவனை தேடினான். 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பார்க்கும் பொழுது same thing. They showed how much they love God. ஒவ்வொரு நாளும் நமக்கு எல்லோருக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் தேவன் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த முதல் மணி நேரத்தை தேவனுக்காக கொடுங்க. Give the first hour to God. நீங்கள் தேவனை தேடி அவர் முகத்தை தேடி அவரோடு கூட பேசி உங்களுடைய இருதயத்தை அவருக்கு தெரியப்படுத்தி அவருடைய இருதயத்தை அவருடைய வசனத்தின் மூலியமாய் தெரியப்படுத்தும் பொழுது உங்களுடைய அழைப்பை கொண்டு போகிற இடத்திற்கு தேவன் கொண்டு போய் முடிப்பாருங்க. அன்னைக்கு சீஷர்கள்
கர்த்தர் சொன்னார், அக்கறைக்கு போங்கப்பா. அவர் வார்த்தையின்படி அவங்க கடந்து போனாங்க. காற்று வந்தது, புயல் அடித்தது, எல்லாம் நடக்கும் பொழுது கூட கர்த்தர் சொன்னாருங்க. அவர் இறங்கி வந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார், அவர்கள் கொண்டு போகிற இடத்துக்கு கொண்டு போனார். Today you may find challenges. It's very tough. ஜெபிக்கிறவர்களுக்கு இப்பவே சொல்றேன், you will find challenges, you will find difficulties, you will find everything that is possible from the enemy, but never quit praying. உங்களுடைய முழங்காலை உறுதிப்படுத்துங்க, உங்கள் கரங்களை உயர்த்துங்க. தேவனுக்கு முன்பதாக அவர் பலனை கொடுக்கிற, ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற பலத்தினால, நீங்க கிருபையினால தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்க. If God can do that with one woman, மேரி வுட்வர்ட் எட்டரை வைத்து சாதனை படைத்த கூடமானால் உங்களையும் செய்யக்கூட முடியும். Today let God do greater things in your life. Never look back, look forward. Great things are awaiting when you give your life to God. உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற அழைப்பை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். Let all praise and glory be to Lord forever and ever.